அகாடமியின் இலக்கணம் இனிது பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் பெரிய இலை மனோகர். இன்னைக்கு இருக்கின்ற இலக்கண பகுதி புணர்ச்சி அப்படின்னா என்ன? நின்ற சீரின் ஈற்றெழுத்தும் வரும் எழுத்தும் சேரும் சேர்க்கையே புணர்ச்சி சொல்றோம். அதாவது ஒரு சொல்லினுடைய ரெண்டு சொல்லு இருக்கு. நிக்கிற முதல் சொல்லினுடைய இறுதி எழுத்தும் வரக்கூடிய சொல்லினுடைய முதல் சேர்க்கை புணர்ச்சி. இதைத்தான் நின்ற சீரின் ஈற்றெழுத்தும் வரும் சீரும் முதல் சேரும் சேர்க்கையே அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு அதை என்ன ரெண்டு வகைப்படுத்துவாங்க. ஒன்னு இயல்பு புணர்ச்சி, மற்றொன்று விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா என்ன? புணர்ச்சியை பொறுத்தவரை ரெண்டு வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, இன்னொன்னு விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி இப்ப இயல்புனா என்ன, விகாரம்னா என்ன? சீரின் ஈற்றெழுத்து வரும் சீரின் முதல் எழுத்து எவ்வித மாற்றமும் இன்றி புணர்ந்தால் அதற்கு பேரு இயல்பு புணர்ச்சி. மாற்றமின்றி புணர்வது. நின்ற சீரின் ஈற்றெழுத்து வரும் சீரின் முதல் எழுத்து ரெண்டும் சேரும் போது எவ்வித மாற்றமும். இப்ப சான்றா இப்படி சொல்லலாமே. பார்த்தோம்னா இயல்பு புணர்ச்சினா என்ன பார்க்கலாம். அலை கூட்டல் கடல், இது ரெண்டு போது எப்படி சேரும் பார்த்தீங்கன்னா அலை கடல் இருக்கு. கடல் இது நின்ற சீனுடைய ஈற்றெழுத்து, சொல்லினுடைய வரும் சொல்லினுடைய முதல் எழுத்து ரெண்டும் செய்யுது அப்படின்னா அது அப்படியே எந்தவித மாற்றமும் இன்றி புணர்ந்திருக்கு. இவ்வாறு எவ்வித மாற்றமும் இன்றி நிரம்ப விஷயங்களை பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு சின்ன வித்தியாசமும் இருக்கும். நம்ம பார்த்தோம்னா இப்ப இயல்பு புணர்ச்சின்னு சொல்லும்போது என்ன சொன்னா முதல் எழுத்து எவ்வித மாற்றமும் இன்றி இயல்பாக புணர்ந்தா அது இயல்பு புணர்ச்சின்னு சொல்றோம். ஆனா என்னன்னா இப்போ நமக்கு ஒரு வேறுபாடு இருக்கலாம். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இதே இப்படி கொடுக்குறோமே, கடல் இது சேரும் போது எப்படி ஆகுன்னா கடல் அலைன்னு வருது. அலைன்னு வருது. கடல் அலைன்னு வரும்போது இப்ப இல்லு கூட்டில் அ லா என்று புணர்ந்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா அப்படி எடுக்கக்கூடாது. இதை என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இது இங்க மெய் எழுத்து இருக்கு, இங்க உயிர் எழுத்து இருக்கு, இது ரெண்டும் சேர்ந்து உயிர் மெய்யாக மாறி வந்திருக்கிறது. இப்ப இது இயல்பு புணர்ச்சியா விகார புணர்ச்சியான்னு ஒரு நமக்குள்ள கேள்வி வரும். இதுவும் இயல்பு புணர்ச்சி. இலக்கண நூலார் என்ன சொல்றாங்கன்னா உடல் மேல் உயிரோடு சேர்ந்து ஒரு உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு பேரு விகார புணர்ச்சி அல்ல, அது இயல்பு. அதனால்தான் உயிர் இயல்பு அப்படிங்கிற அந்த அடிப்படையில கடல் அலை கடல் என்பது மாற்றமின்றி புணர்கிறது, கடலையும் மாற்றமின்றியே புணர்கிறது. இல்லு கூட்டல் லா என்று மாறுவது என்பது இயல்பு. இப்ப உங்களுக்கு புணர்ச்சி, இப்ப இயல்பு புணர்ச்சி தெரிஞ்சு எவ்வித மாற்றமின்றி புணர்ந்தால் அதற்கு பேரு இயல்பு புணர்ச்சி. அப்ப விகார புணர்ச்சி என்ன? விகாரம் என்பது என்ன அப்படின்னா இயல்பான தோற்றத்திலிருந்து வேறொன்றாக மாறுவது. நம்ம முகத்தை பார்க்கலாமே, ஒருத்தர் ஒரு மனிதனை எடுத்துக்கும் போது இயல்பு நிலையிலே இருக்கும்போது ஒரு அவருக்கு அழகா தெரிவாரு. அவர் கோபப்பட்டாரு அப்படின்னா விகாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றும். அது போல நம்ம என்ன அப்படி என்ன செய்கிறது? ஒரு நின்ற சீரின் முதல் ஈற்றெழுத்தும் வரும் சீரின் முதல் எழுத்தும் சேருகிற பொழுது ஏதேனும் ஒரு வகையில் மாற்றம் பெற்று புணர்ந்தால் பேரு விகார புணர்ச்சி. இந்த புணர்ச்சி விகார புணர்ச்சி இப்ப பார்த்தோம்னா தமிழ் கூட்டல் பாடம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் கூட்டல் பாடம் இருக்கு. இது நின்ற சீரின் ஈற்றெழுத்து, இது வரும் சீரின் முதல் எழுத்து. எப்படி வருது?
புணர்ச்சி என்பது இயல்பு புணர்ச்சினா எவ்வித மாற்றம் இன்றி புணர்வது. விகார புணர்ச்சி ஏதேனும் ஒரு மாற்றம் வருது, அப்ப என்ன செய்யணும், இருக்கு. அப்ப இதுக்கு பேரு இந்த விகார புணர்ச்சியை 3 வகைப்படுத்துவாங்க. ஒன்னு விகார புணர்ச்சியை பொறுத்த 3 வகை. ஒன்னு தோன்றல், மற்றொன்று திரிதல், மற்றொன்று கெடுதல். இப்படி 3 வகைப்படும். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். ஒன்னு தோன்றல், மற்றொன்று திரிதல், மற்றொன்று கெடுதல். இப்ப தோன்றல் என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம். இப்ப தோன்றல் தோன்றல் விகாரம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்ப கல்லூரி சாலைன்னு வரும். கல்லூரி சாலைன்னு வரும்போது தோன்றி இருக்கு. இதற்கு பேர் வந்து தோன்றல் விகாரம். ஏற்கனவே சொன்ன அதே தோன்றி இருக்கு, இதுக்கு பேர் தோன்றல் விகாரம். அதே மாதிரி தெரிதல். தெரிதல் விகாரத்துக்கு இப்ப பார்த்தோம்னா ஒரு நிலைமொழி ஈற்றெழுத்து வரும் இது ரெண்டும் சேரும்போது நிலைமொழி ஈற்றெழுத்து என்ன செய்யும்னா ஏற்கனவே இருந்த எழுத்து இன்னொரு எழுத்தாக ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுச்சுன்னா அதுக்கு தெரிதல் என்று பெயர். இங்க பார்த்தோம்னா பல் கூட்டல் பசை, சான்று பல் கூட்டல் பசை பார்க்கிறோம். இது பார்க்கும்போது இது எப்படி சேருது அப்படின்னா, சேரும்போது பற்பசை அப்படின்னு சேருது. இப்ப பற்பசைன்னு சொல்லும்போது இந்த இல்லு என்னாக மாறுதுன்னா இற்றாக மாறுது. இப்படி மாறும்போது ஓர் எழுத்து மற்றொரு எழுத்தாக மாறுவதற்கு பேர் திரிதல் என்று பெயர். இப்படி மாறி புணர்ந்தால் அதுக்கு பேர் திரிதல் விகாரம். இப்பேரு திரிதல் விகாரம். அடுத்து கெடுதல் விகாரம். கெடுதல் அப்படிங்கிறது இருக்கிற எழுத்து இல்லாம போறது. நின்ற சரி ஈற்றெழுத்து வரும் சரி முதல் எழுத்து, நின்ற சரி ஈற்றெழுத்து இல்லாம போச்சு அப்படின்னா கெட்டு விட்டா அதுக்கு பேரு கெடுதல் அப்படிங்கிற பேரு. இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா புறம் கூட்டல் 400, புறம் கூட்டல் 400 இது எப்படி சேருது அப்படின்னா எழுத்து நின்ற சின் ஈற்றெழுத்து புணர்ந்தால் அதற்கு பேரு கெடுதல் விகாரம். இப்ப நம்ம பார்த்தோம் புணர்ச்சினா விகாரம் புணர்ச்சினா 2 வகை பார்த்தோம். புணர்ச்சி மற்றொன்று விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி என்பது சீரின் ஈற்றெழுத்து வரும் சீரி முதல் எழுத்து சேருகிற பொழுது எவ்வித மாற்றம் இயல்பாக புணர்வது. அதுவே விகார புணர்ச்சி என்பது நின்ற சீரின் ஈற்றெழுத்தும் வரும் முதல் ஏதேனும் தோன்றல் திரிதல் என்ற வகையில ஏதோ ஒரு வகையில மாற்றம் பெற்று புணர்ச்சினா அதுக்கு பேரு விகார. இப்ப அந்த புணர்ச்சிகள்லயே நம்ம ஒவ்வொன்றா பிரிச்சு பார்ப்போம். இப்போ வந்து உயிர் ஈற்று புணர்ச்சி. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து உயிர் ஈற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உடம்படு மெய் புணர்ச்சிம்பாங்க. உடம்படு மெய் புணர்ச்சி. உடம்படு மெய் புணர்ச்சி. உடம்படு மெய் பார்க்கும்போது உடம்படு மெய் என்னன்னு பார்த்தா அப்படின்னா 2 இருக்கு. ஒண்ணு வந்து இ, இன்னொன்னு யூ. இ என்கின்ற மெய் எழுத்து, யூ என்கின்ற மெய் எழுத்து, இந்த இரண்டும் உடம்படு மெய் புணர்ச்சிக்கு வரக்கூடிய எழுத்துகள். இது எப்படி வருது?
இது எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். நிலைமொழி ஈறு வருமொழி முதல்ல இ இ ஐ வந்துச்சு அப்படின்னா யகர உடம்படுமை வரும். வரணும். வந்துச்சுன்னா யகர உடன்படுமை வேணும். இது அல்ல வகர உடம்படு வகர உடம்படு மெய் வரும். சில இடங்கள்ல இந்த இரு புணர்ச்சியும் இந்த இரண்டு உடம்படுமையும் சேர்ந்து ஒரு இடங்கள்ல ஐ வழி வந்து ஐ வந்துச்சுன்னா யகர உடம்படுமை வரும். இது இல்லாத இடங்கள்ல வகர உடம்படுமை வரும். சில இடங்களில் இது இரண்டும் சேர்ந்தே வருவதும் உண்டு. இப்ப சான்று மணி இப்ப பார்ப்போம். அழகு இப்படி ஒரு சொல்லாட்சி இருக்கு. இப்ப இந்த ஐ வழி எவ்வும் அப்படிங்கிற சொல்றோம் இல்லையா, நன்னூலார் என்ன சொல்றாங்கன்னா ஐ வழி எவ்வும் இவ்விருமையும் உடை. அப்படி பார்க்கும்போது நிலைமொழி ஈர்ல நிலைமொழி ஈற்றெழுத்தை நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா இன் கூட்டல் ஈ இருக்கு. இதுதான் நிலைமொழி எழுத்து, நிலைமொழி ஈறு. இதைத்தான் என்ன செய்யறாங்கன்னா இதைதான் நம்ம பார்க்கணும். இப்படி ஒரு இறுதி எழுத்து வந்துச்சுன்னா இது இடையில யகர போது மணி கூட்டல் ஈ கூட்டல் அழகு. உடம்படு மெய். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எப்படி வருதுன்னு பார்ப்போம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஐ வழி எவ்வும் அப்படிங்கிறது. தீ அப்படிங்கிற சொல்லாட்சி எப்படி வருது எப்படி வருதுன்னா இத்து கூட்டல் ஈ என்று வருது. அப்ப இங்க இறுதியில் என்ன வந்து உயிர் எழுத்து வந்ததுனால ஈ வந்தால் என்ன செய்யும், உடம்படுமை வர வேண்டும். அப்ப இடத்துல இப்ப தீ கூட்டல் யகர உடம்படுமை ஈ கூட்டல் எரி. இப்ப பாத்தீங்கன்னா எப்படி யகர உடம்படுமை யா இடம். அதே இன்னொரு யகர உடம்படுமை வரக்கூடிய இடம் வந்து ஐ பார்த்தோம் அப்படின்னா இப்ப யகர உடம் இதுக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஓடை கூட்டல் ஓரம் சொல்லாச்சு. இப்ப நிலையினுடைய இறுதி எழுத்து பார்க்கணும். இட்டு கூட்டல் ஐ வந்துருக்கு. இப்படி ஐ வழி எவ்வும் என்ற விதிப்படி என்ன ஆகுது, யகர வர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓடை கூட்டல் இ கூட்டல் ஓரம். ஓரம் பொழுது இ கூட்டல் ஓ யோரம். ஓடையோரம் இப்படின்னு வருது. புரியுதா? அப்ப ஐ வழி எவ்வும் இந்த நிலைமொழியுடைய ஈற்றெழுத்துல இ என்று முடிஞ்சாலோ என்று முடிஞ்சாலோ யகர தோன்றி வரும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. அதே வகர உடம்பு எப்படி வரும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். வகர உடம்பு
உடம்படு மெய் வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். இது பாத்தீங்க அப்படின்னா உயிர் இப்படின்னு ஒரு சொல்லாட்சி. நிலைமொழி ஈற்றுல லகரம் வந்திருக்கு, வறுமொழி முதல்ல உயிர் வந்திருக்கு. இப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிலைமொழி ஈட்டுல உயிர் அப்படின்னு ஒரு 2 சொல்லாட்சி இருக்கு. இப்ப நிலைமொழி ஊர்ல இறுதியில பாத்தீங்க அப்படின்னா பல அப்படி வந்து எது ல வந்திருக்கு. லாங்கிறது என்னது இல்லு கூட்டல் ஆ வந்திருக்கு. வறுமொழி முதல்ல என்ன இருக்கு ஊ. இ ஐ வந்துச்சுன்னா யகரம். இது அல்லாத இடங்கள்ல இ ஐவழி எவ்வும் ஏனை உயிர் வரும். ஏங்கிறது என்னது இ இ ஐ அல்லாத வரக்கூடிய உயிரெழுத்து வந்துச்சுன்னா அங்க வகர உடம்படுமை தோன்றும் அப்படின்னு இருக்காங்க. இப்ப நீங்க வகர உடம்படுமை இவ்வு கூட்டல் உயிர் இப்படி வரும். இவ்வு கூட்டல் ஊ ஊ உயிர் பல உயிர் இப்படி வரும். இப்ப வடம்படு வகர உடம்படுமை. அதே மாதிரி இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாவினம் பா இனம் இங்க என்ன இருக்கு இப்பு கூட்டல் ஆ இருக்கு. அப்ப இ இ ஐ அல்ல இ இ ஐ அல்லாத இடங்கள்ல வகர உடம்படுமை வரும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த அடிப்படை பா உயிரீற்று புணர்ச்சி அல்லது உடம்பு மெய் புணர்ச்சி. உடம்படு மெய் புணர்ச்சியை பொறுத்தவரை நிலைமொழி ஈர்ல இ இ வந்துச்சுன்னா யகர உடம்பு முதல்ல உயிர் இருக்கும். இருக்கிற எல்லா சொல்லுமே உயிரெழுத்தாதான் வரும். இப்ப நம்ம பார்த்தோம்னா நம்ம வகர உடம்படுமை எங்கே வரும், யகர உடம்படுமை எங்கே வரும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். சில இடங்கள்ல வரும். வரக்கூடிய இடங்களை வகர சே கூட்டல் அடி அப்படின்னு இருக்கும். ஐவழி எவ்வும் ஏனை உயிர்வரின் வவ்வும் என்ற அடிப்படையில் ஏ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு எழுதுவோம். இலக்க நுழைப்படி சேவடின்னு வருது அப்படிங்கிறது நம்ம சரி. ஆனா இப்படி இல்லாம சே உடல் மேல் இப்படி பாருங்க, அதாவது யகர உடம்படுமையும் உயிர்மையை தோண்டி சேயடி என்று எழுதினாலும் தவறில்லை. இது வகர உடம்படுமை வருகிற பொழுது இது இந்த இதை பொறுத்தவரை இந்த சே அப்படிங்கிற ஏகாரத்தை பொறுத்தவரை வாவாவும் வரலாம் யாவாவும் வரலாம். அதனால இப்படி சே என்று எழுதினாலும் சரியே, சேயடி என்றால் என்று எழுதினாலும் சரியே, இதுல ஒரு பிரச்சனை கிடையாது. அப்ப வகர உடம்படுமை தனியாக வருகிற பொழுது வருவது என்பது இ இ ஐ இல்லாத இடங்கள், இ இ ஐ உள்ள இடங்கள் ஏகாரத்துல சில இடங்கள்ல யகர உடம்படுமை வரும், உடம்படுமையும் வரும். எப்படி எழுதினாலும் அந்த யகர வகர உடம்படுமையை பொறுத்தவரை இந்த சேயடி என்று எழுதினாலும் சரியே, சேவடி என்று எழுதினாலும் சரியே. அதுக்கடுத்து சில ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல குற்றியல் உறப்புணர்ச்சி.
அப்படின்னு பார்க்கும்போது குற்றிய சில இடங்கள்ல அந்த குற்றிய லுகர புணர்ச்சி பார்க்கிறோம். குற்றிய லுகர புணர்ச்சிக்கு முன்னாடி குற்றிய லுகரம்னா என்னன்னு தெரியணும். என்னன்னா உகரம் தனக்கு இருந்து உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவினதாக குறைந்து ஒழிச்சுன்னா அது பேரு குற்றியல் உகரம். எந்த குற்றியல் உகரம், எந்த உகரம் பார்த்தோம்னா குசுடு புரு, கு சு து து பு ரு, இந்த 6 வலிமை உகரங்கள் 6 இடங்கள்ல தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். எங்க உயிர் உயிர் தொடர் உயிர்த்தொடர் குற்றியல் உகரம் என்று சொல்லுவாங்க. எழுத்துக்களை தொடர்ந்து வருகின்ற இடத்துல இந்த தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெடிர்தொடர் குற்றியல் உகரம் வாங்க. நெடிர்தொடர் நெடில் எழுத்தை தொடர்ந்து வருகின்ற ஒரு நெடில் எழுத்தை தொடர்ந்து வருகின்ற உகரம் குற்றியல் உகரமாக இருக்கும். அதுக்கு பேரு நெடில். அப்படி எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா ஆடு என்று எழுதணும்னா கோயில் வந்த குசுடுதூர் வரும்போது தந்த உகரத்தையும் தனக்குரிய ஒரு அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். அப்படி இடங்கள்ல அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வன் தொடர் உகரம், மென் தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம், ஆயுத தொடர் குற்றியல் உகரம் என்று 6 இடங்கள்ல நம்முடைய உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிச்சுன்னா உகரம். இதை ஏற்கனவே வகுப்பறையில பேசுறதுனால நான் அதை அதை கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். இப்ப நம்ம அப்படி பார்க்க நமக்கு வருகின்ற எவ்வகை புணர்ச்சி இது எப்படி இருக்கு போகணும். ஏன் அப்படின்னா அது உடம்பெடும்பு கெடுதல் புணர்ச்சியா வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும். அந்த அடிப்படையில இப்ப குற்றியல் இப்ப பார்க்கும்போது இப்ப குற்றியல் உகர புணர்ச்சி இப்ப பார்த்தோம்னா ஆட்டம்னு பிரிக்கிறோம். இப்ப பிரிக்கும் போது இது எவ்வகை புணர்ச்சி அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நிலைமொழி ஈர்ல குசுடுதூர் வந்துச்சு அப்படின்னா இது குற்றியலுகரமான நம்ம முடிவு பண்ணணும். குற்றியலுகரம் முடிவு பண்ணிட்டு வருமொழி முதல்லையும் பார்க்கணும். வருமொழி முதல்ல உயிர் நிலைமொழி ஈட்டுல குற்றியலுகரம் வந்துச்சுன்னா நம்ம எப்படி பிரியும் அப்படிங்கிறத பாக்குறதுதான் குற்றியலுகர புணர்ச்சி. அப்படி வரும்போது என்ன செய்யறாங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா இலக்கண நூலார் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம உறுதிப்படுத்திட்டோம். இது மென் தொடர் குற்றியல் உகரம், மெல்லெழுத்தை தொடர்ந்து வருகின்ற குசுடுதூர். அதனால இது மென் தொடர் குற்றியல் உகரம். அப்ப இது மென் தொடர் குற்றியல் உகரம். இது வருமொழி முதல்ல குற்றியல் உகரம் இந்த உறுதி உயிர் வந்திருக்கு. இடங்கள்ல என்ன அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது இப்ப பந்து கூட்டல் ஆட்டம் நம்ம இலக்கண நூலா என்ன சொல்றோம் அப்படின்னா உயிரின் முக்குரல் மெய்விட்டோடும் நிலைமொழி ஈட்டுல குற்றியலுகரம் வந்தா இந்த எழுத்து இருக்கு. இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இத்து கூட்டல் ஊ அப்படின்னு இலக்கண நூலார் என்ன சொல்றாங்கன்னா உயிர்வரின் உக்குரல் எழுத்த வார்த்தைகளை பாருங்க புரியும். உயிர் வரின் வருமொழி முதல்ல உயிர் வந்துச்சுன்னா உக்குரல் மேலோடும் கூட்டல் ஆட்டம் என்றாகும். பந்த் கூட்டம் என்றாகும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது எப்படி சேருது? இங்கே மெய் இருக்கு, இங்கே உயிர் இருக்கு. அப்ப உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே
என்ற விதிப்படி ஆ என்று மாறுது. இப்ப என்று ஆனது. இதுதான் குற்றியலுகர புணர்ச்சி. இன்னொரு வார்த்தை கூட நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப பாப்போமே. நாடு ஒரு சொல்லாட்சி, நாடலாம்னு ஒரு சொல்லாட்சி இருக்கு. இத பாத்தீங்க அப்படின்னா இப்ப இது நிலைமொழி ஈர்ல என்ன இருக்கு? உகரம் வந்திருக்கு. வருமொழி முதல்ல உயிர் வந்திருக்கு. நிலைமொழி ஈட்டுல உகரம் வந்து வருமொழி முதல்ல உயிர் வந்தாலே நம்ம என்ன செய்யுது? குற்றியலுகரமானு முடிவு பண்ணணும். குற்றியலுகரம்னு முடிவு பண்ணி பார்த்தோம்னா இது குற்றியலுகரம் தானா? ஆமா, குற்றியலுகரம். எப்படி சொன்னீங்க? இது நெடில் தொடர் குற்றியலுகரம். முன்னாடி எழுத்து வந்தா அதுக்கு பேரு நெடில் தொடர் உகரம். அப்படி வரும்போது குற்றியலுகரம் முடிவு பண்ணிட்டோம். அப்ப உயிர் இருக்கு. நம்ம நூற்பா என்ன சொல்லுது? மெய் ஓடும் இருக்கு. அந்த அடிப்படையில உயிர் வந்ததுனால உக்குரல் மெய் விட்டு ஓடுனால என்ன? நாட் கூட்டல் எலாம் என்றானது. கூட்டல் எலாம். அதுக்கடுத்து விதி என்ன சொல்லுது? இங்க நிலைமொழி ஈட்டுல மெய் இருக்கு, வருமொழி முதல்ல இருக்கு. என்றானது. இப்ப நாடலாம் என்றானது. இது குற்றியலுகர புணர்ச்சி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முற்றுகர புணர்ச்சி. முற்றுகர புணர்ச்சி. முற்றுகர புணர்ச்சினா என்ன? உகரம் என்று பொருள். அல்லாத மற்ற முற்றுகரமாக இருக்கிற பொழுது இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே முற்றுகரம் குசுடுதூர் மட்டும் நம்ம தெரியா போதும். மற்ற எல்லாமே முற்றுகரம் தான். குசுடுதூர் மட்டும்தான் முற்றுகரமானு தெரியும். எப்பவுமே பசு, அது, அக, சுகு, படு, அரு, இப்படி வருவது எல்லாமே முற்றுகரம். இதை போய் குற்றியலுகரம் சொல்ல முடியாது. முற்றுகரம் என்பது குசுடுதூறு எப்படி முற்றுகரமாக உறுதிப்படுத்தப்படுகிறது என்றால் தனிக்குறளை அடுத்தூறு அனைத்துமே முற்றுகரமே. அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க பாருங்க. இப்ப அதிர்வு கூட்டல் எண் இப்படி ஒரு சொல்லாட்சி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப குசுடுதூறு வரலைனாலே இது முற்றுகரம் முடிவு பண்ணிடலாம். முற்றுகரமே. அந்த அடிப்படையில் இது முற்றுகரம் வந்திருக்கு. இங்க முற்றுகரம் வந்தாலும் நூற்பா என்ன சொல்றது? முற்றும் மற்றோ ஒரோ வழி அப்படிங்கிறது. முற்றும் மற்றோ ஒரோ வழி. நூற்பா என்ன சொல்றது? முற்றும் மற்றோ அப்படின்னு நூற்பா சொல்லுது. முற்றும் மற்றோ ஒரோ வழின்னா என்ன அப்படின்னா வரும். அப்படி குற்றுயர் புணர்ச்சிக்கு எப்படி முடிவு பண்ணோம்? நிலைமொழி ஈட்டுல உகரம் வந்திருக்கு, வருமொழி முதல்ல உயிர் வந்திருக்கு. வருமொழி முதல்ல உயிர் வந்தா நிலைமொழி ஈட்டு உகரம் கெடும் அப்படிங்கிறதானே குற்றியலுகர புணர்ச்சியினுடைய விதி. அந்த அடிப்படையிலேயே இங்க நம்ம பார்த்தோம்னா முற்றும் மற்றோ ஒரோ வழி என்றாலும் அதேதான். இங்க என்ன பாத்தீங்கன்னா முற்றும் மற்றோ இங்க பாத்தீங்க வருமொழி முதல்ல உயிர் வருமொழி முதல்ல உயிர் வந்திருக்கு, நிலைமொழி உகரம் வந்திருக்கு. இந்த உகரம் முற்றுகரம். முற்றுகரமாக இருந்தாலும் குற்றியலுகரத்துக்கு என்ன விதியோ அதன்படி வருமொழி முதல்ல உயிர் வந்துச்சுன்னா நிலைமொழி ஈற்று உகரம் கெடும் என்பது விதி. விதிப்படி இவ்வு கூட்டல் உ என்பது
இங்க உகரம் கேட்டுட்டு என்ன ஆகுது? அதிர்வு கூட்டல் என் என்றானது. என் என்றானது. இப்ப பழைய மாதிரியே விதி. இங்க என்ன இருக்கு? உடல் இருக்கு. இங்க என்ன இருக்கு? உயிர் இருக்கு. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்வே என்ற விதிப்படி ஈவு கூட்டல் ஏ வே என்றானது. இதுவே என்றானது. இதுதான் முற்றுகர புணர்ச்சி. முற்றுகர புணர்ச்சி என்பது முழுமை பெற்ற உகர புணர்ச்சி. முழுமை பெற்ற உகர புணர்ச்சிக்கு விதி என்னன்னா முற்றுமற்றோ உறவழி. முற்றுமற்றோ உறவழி என்பது குற்றியலுகர புணர்ச்சிக்கு என்ன விதியோ அதே விதியை இங்க பயன்படுத்த வேண்டும் என்பதே விதி. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த புணர்ச்சி அடுத்த புணர்ச்சி ஈயாம். இப்ப போறோம். இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரங்கு கூட்டல் யாது. இப்படி ஒரு சொல்ல குரங்கு கூட்டல் யாதுன்னு இருக்கு. இப்ப குரங்கு அப்படிங்கிறது எவ்வகையான புணர்ச்சி அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா குரங்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது குற்றியலுகரம். குற்றியலுகரமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆமா. ஏன் குற்றியலுகரம்? இது தனி குரலை எடுத்து வரல, ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகரம் உகரம் வந்ததுனால இது குற்றியலுகரம் நம்ம முடிவு பண்ணிட்டோம். எப்படி வேணா ஏற்கனவே விதிப்படி இந்த இக்கு யகரம் வந்துச்சுன்னா என்ன செய்யும்னா நிலை ஊருக்கு இந்த எவ்வரின் ஈயாம் என்ற விதிப்படி இதுதான் விதி. அப்படி பாத்தீங்கன்னா இங்க இக்கு இருக்கு. இக்கு கூட்டல் உகரம் கெட்டு ஈயா தெரியுது. உகரம் கெட்டு ஈயா தெரிஞ்சா என்ன ஆகும்? குரங்கியாது. இதுதான் சரியான. இப்ப பாத்தீங்கன்னா இந்த குரங்கியாது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு பேரு இந்த குரங்கியாது அப்படிங்கிறதுக்கு என்னன்னா லிகரம். குரங்கியாது என்பது குற்றியலிகரம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லிடுவோம். ஏற்கனவே நீங்க வகுப்பறையில படிச்சிருப்பீங்க. குற்றியலிகரம்னா என்ன, குற்றிய லிகரம்னா என்ன, உகரம்னா தெரியும். குற்றியலுகரத்துக்கு என்ன விதியோ தரக்குறி அரை மாத்திரையாக குறைந்து அது பேரு குற்றியலிகரம். இந்த குற்றியலிகரம் எங்க வரும் அப்படின்னு நம்ம கெட்டு திரியும் போது அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிப்பதற்கு பேரு குற்றிய லிகரம். இந்த தகவலை சொல்லிட்டு நம்ம அடுத்ததுக்கு நம்ம போயிடும். இப்ப தகர ரகர ஊர்ந்து வர இடங்கள்ல இரட்டி விஷயங்கள் நம்ம பார்ப்போம். எப்படி வருங்கிறத பார்ப்போம். இந்த டகரமும் ரகரமும் இரட்டித்து வரக்கூடிய இப்ப பார்த்தோம். நம்ம பார்த்தோம். இப்ப குற்றியலுகரம் பார்க்கும்போது வறுமொழி முதல்ல உயிர் வந்திருக்கா இல்ல வறுமொழி முதல்ல யகரம் வந்திருக்கா அப்படிங்கிற ரெண்டு விஷயம். இந்த யகரமும் குற்றியலுகரம் இருக்கு. இதுக்கு பேர் வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் இருக்கு. அப்படி குற்றியலுகரம் வந்துச்சுன்னா நம்ம எடுத்த உடனே என்ன செய்வோம்? வறுமொழி முதல்ல பார்ப்போம். வறுமொழி முதல்ல உயிர் வந்திருக்கா, யகரமும் வரல, இல்லாம ஈறு தகர உயிர்மை வந்திருக்கு அப்படின்னா அது அந்த தகர உடம்படுமை இரட்டித்து வரும். பாத்தீங்க அப்படின்னா காடு கூட்டல் கோழி என்பது காட்டு கோழி என்று வரும். காட்டு கோழி
என்று வரும். இதுக்கு டாரா இரட்டித்த வருதல் அப்படின்னு இருப்பது. டா இரட்டித்துல வந்திருக்கு இந்த இடத்துல. ரா இரட்டி நம்ம பார்ப்போம் அடுத்து. இப்ப 6 கூட்டல் பாலம் இப்படி ஒரு சொல்லாட்சி இருக்கு. 6 கூட்டல் பாலம் அப்படின்னு இருக்கு. இங்கேயும் பாருங்க நிலைமொழியில குற்றியுள்ள இருக்கு. ஆனா வருமொழியில வரல உயிரெழுத்து. அப்படி வரும்போது என்ன செய்யும்னா அந்த நகரம் என்ன செய்ய 6 என்பதற்கு பதிலாக பக்கத்துல தன் ஒற்று சேர்ந்து ஆற்று கூட்டல் பாலம் என்றானது ஆற்று பாலம் என்றாகும். இது டாரா இரட்டித்து வரக்கூடிய புணர்ச்சி. அதுக்கடுத்து பார்த்தோம்னா திசைப்பெயர் புணர்ச்சி. பெயர் புணர்ச்சி பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். திசையோடு திசையும் சேரின் திசை உயிர்மை கவ்வொற்று ரகரம் நளவா திரிதலுமாம் பிற. இதான் திசைப்பெயர் புணர்ச்சிக்குரிய நூற்பா. திசையோடு திசையும் பிறவும் சேரின். திசை சொல்லோட திசை சொல்லும் திசை சொல்லோடு வேறு சொல்லும் சேருகிற பொழுது நிலை ஈற்று உயிர்மை கவ்வொற்று நீங்களும். நிலைமொழியில் இருக்கிற உயிர்மை உயிர்மைனா இப்ப திசை கூ என்று முடியும். அந்த கூ நீங்கிரும். கூவை நீங்கும் போது அது பக்கத்துல அதே இனமான எழுத்து இருந்துச்சுன்னா கவ்வொற்று இருந்துச்சுன்னா இக்கு வந்துச்சுன்னா இக்கு நீங்கிரும். நிலையீற்று உயிர்மை கடலும் எல்லா திசைகளுக்கும் கூ வரும். அந்த உயிர்மை கெட்டுரும். உயிர்மை கெட்ட பின்னாலே நிலையில கவ்வொற்று இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கிரும். அதுதான் நிலையீற்று உயிர்மை கவ்வொற்று நீங்களும். ரகரம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நகரமாகவோ லகரமாகவோ திரியும். ரகரம் வந்தால் அதாவது நிலைமொழி ஈற்றுள்ள உகரம் கெட்ட பின்னாடி ரகரம் இருந்துச்சுன்னா ஈற்று என்கின்ற ஒரு எழுத்து இருந்துச்சுன்னா அது நகரமாகவோ லகரமாகவோ திரிதலும். இது போல இன்ன பிறவும் இருக்குங்க. திரிதலுமாம் பிற. இது மட்டும் இல்ல பிறவும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பார்ப்போம். இதே நூற்பாவை எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே ஒவ்வொன்னா பார்த்தோம்னா உங்களுக்கு எளிமையா புரியும். இப்ப திசை பெயரும் திசை பெயரும் திசையோடு திசையும் சேரின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா கூட்டல் கிழக்குன்னு எழுதுறேன். வடக்கு கூட்டல் வடக்கு என்பதும் திசை கிழக்கு என்பதும் திசை. பிறவும் சேரின் திசையோடு திசை பெயரும் வேறு ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா நிலையீற்று உயிர்மை கடலும் கவ்வொற்று நீங்களும் அப்படிங்கறத விதி சொல்லியிருக்காங்க. நிலைமொழியில பாத்தீங்கன்னா உகரம் இருக்கு. இந்த உகரம் கெட்டுரும். உகரம் கெட்ட பின்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இக்கு இருந்துச்சுன்னா கவ்வொற்று இருந்துச்சுன்னா அதுவும் அதான் விதி. திசையோடு திசையும் பிறவும் சீரின் உயிர் நிலையீற்று உயிர்மை கெடலும் கவ்வொற்று நீங்களும் என்ற விதிப்படி இக்கும் கெட்டுருச்சு கூவும் கெட்டுருச்சு இக்கும் கெட்டு வட கூட்டல் கிழக்கு என்று ஆனது. திசையோடு திசை சேருகிற பொழுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். அப்படிங்கிற பொழுது திசையோடு திசையும் சேரு பொழுது நிலைமொழி ஈட்டு இருக்கிற உகரம் நீங்கிரும். உகரத்து பக்கத்துல இக்கு இருந்தால் கவ்வொற்று இருந்தால் அதுவும் நீங்கிரும். நீங்கிருச்சுன்னா அது வடக்கு என்பது வட என்று சேர்ந்து வடக்கு என்றாகும். இதே பார்த்து இன்னொரு சொல்லக்கூடிய பார்க்கிறோம். வடமேற்கு அப்படி இருக்கலாமே. வடக்கு கூட்டல் மேற்கு திசை ரெண்டும் திசை இருக்கு.
ரெண்டும் திசை வருகிற போது இயல்பாக ஏற்கனவே இருக்கிற உயிர்மை கெட்டுரும். உயிர்மை கெட்ட பின்னாடி கவட்டும் அதே மாதிரி இப்ப நம்ம வடக்க வச்சு பேசணும். இப்ப தெற்கு வச்சு நம்ம வேணா பேசி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா தெற்கு கூட்டல் அப்படின்னு ரெண்டு சொல்லாச்சு. பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து திசை பேர் இருக்கு. திசையோட திசையும் பிறவும் சேருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அப்ப அப்படி வரும்போது ரெண்டு செய்யணும்னா உயிர்மை கேட்கும். அப்படி வரும்போது என்ன செய்யும்? தெற்கூட்டல் மேற்கு அப்படின்னு வரும். கடைசியில என்ன செய்யறோம் அப்படின்னா ரகரம் வந்துச்சுன்னா தெரியும். ரகரம் வந்துச்சு இங்க என்ன வந்திருக்குன்னா ரகரம் வந்திருக்கு. ரகரத்துக்கு பதிலாக என்ன வந்திருக்கு இந்த இடத்துல? இன் தோன்றி தென் கூட்டல் மேற்கு என்று ஆனது. இதுதான திசைப்பெயர் புணர்ச்சி. திசைப்பெயர் புணர்ச்சியில ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு திசையோடு திசையும் சேருகிற பொழுது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு நிலை மொழி ஈட்டில் இருக்கிற உகரம் கெற்றும், கூ கெற்றும். அதுக்கடுத்து அது பக்கத்துல கவ்வொற்று இருந்துச்சுன்னா கவ்வொற்று நீங்கிவிடும். அது ஒரு விஷயம். அதுக்கடுத்து என்ன செய்யும்னா இது உகரம் நீங்கிரும். அதுக்கடுத்து இற்று இருந்துச்சுன்னா அது இன்னாகவோ இல்லாகவோ மாறும். அப்படி மாறுகிற பொழுது இப்ப தெற்கு கூட்டல் மேற்கு தென்மேற்கு என்று ஆனது அப்படிங்கிற விஷயத்த நம்ம. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திசையோடு திசையும் பிறவும் திசை திசையும் பிறவும் நாடு அப்படின்னு ஒரு சொல்லாச்சு. நாடு அப்படிங்கிறது திசை பேர் கிடையாது. திசை பெயரும் நாங்க பார்ப்போம். இப்ப மேற்கு கூட்டல் நாடு அப்படின்னு இருக்கு. இப்ப மேற்குங்கிறது திசை, நாடுங்கிறது இருக்கு. திசையோட சேர்ந்தாலும் சரி பிறவற்றோட சேர்ந்தாலும் சரி நிலைமொழி ஈட்டு இருக்கிற ஊகரம் கெற்றும். அடிப்படையில ஊகரம் கெட்டு என்ன செய்யுது? மேற்கு கூட்டல் நாடு என்றது இருக்கிற ரகரம் எல்லாத்தையுமோ நலவா திரியும் என்ற விடிப்படி இந்த இடத்துல இன்னு இற்று கெட்டு இல் தோன்றி மேல் கூட்டல் நாடு நாடு என்னது திசை பெயர் புணர்ச்சி. அதே மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா குணக்கு அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. குணக்கு கூட்டல் அப்படின்னு இருக்கு. குணக்கு என்பதற்கு அப்படி பாத்தீங்கன்னா இப்ப குணக்கு திசை பெயர். திசை பெயர் அப்படி போலதான் திசை பெயரோடு திசை பெயர் சேருகிற பொழுது நிலைமொழியில் இருக்கிற உகரம் கெற்றும். அது கெற்றும். இதுதான் பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் புணர்ச்சி வடிவம், அளவு, சுவை, குணம் இதுல ஒரு பண்பு பண்பு தொகை அந்த மை
குறிப்பிட்டு சொல்லுவோம். அந்த அடிப்படையில இப்ப பண்பு பெயர் புணர்ச்சியை நம்ம எப்படிங்கிறத பார்ப்போம். பண்பு புணர்ச்சியில முதலாக வரக்கூடியது ஈறு போதல். ஈறு போதல். ஈறு அப்படின்னா என்ன அப்படின்னா கடைசின்னு பொருள். ஈறு அப்படின்றதுக்கு கடைசி என்று பொருள். கடைசி அப்படின்னா நிலைமொழி ஈறு. நிலைமொழி வறுமொழி ரெண்டு சொல்லாட்சி இருக்கு. அதுல நிலைமொழியில ஈறு கெட்டு போனா அது ஈறுபோதல் என்று சொல்றது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா கருமை கூட்டல் விழி இந்த சொல்லாட்சியில பாத்தீங்கன்னா ஈறு போதல் அப்படிங்கிற விதி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கருமை அப்படிங்கிறதுல இந்த ஈறு போதல்னா மை விகுதி கெடுதல்னு அப்படி போடும். ஈறு போதல் என்ற விதிப்படி மை கெட்டு கூட்டல் வெளி கருவெளி என்று எழுதுவது ஈறு போதல் என்கின்ற பண்பு பெயர் புணர்ச்சியாகும். அதுக்கு வந்து ஈயாதல். இடை ஈயாதல். இது ஒரு வகையான பண்பு ஒரு வார்த்தை பெரியன் அப்படின்னு ஒரு சொல்லாட்சி இருக்கு. பெரியன் அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சியை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பெருமை அன் அப்படின்னு பிரிப்போம். பெருமை கூட்டல் அன்னு பிரிப்போம். அப்படி பிரிக்கிற பொழுது நம்ம பண்பு பெயர் புணர்ச்சினால ஈறு போதல் என்ற விதியை வந்து கண்டிப்பா நம்ம பயன்படுத்திட்டே வரணும். ஈறு போதல் விதிப்படி பெரு கூட்டல் அன் ஆனது வரும். அந்த அடிப்படையில் பெரியன் என்பது பெருமை கூட்டல் அன் என்று பிரிந்தது. பெருமை கூட்டல் அன் என்ற ஈறுபோதல் என்ற விதிப்படி மை கெட்டது. மை கெட்ட உடனே அன் என்றானது. இப்ப இடை உகரம் ஈயாதல் என்ற விதிப்படி இடையில வந்து உகரம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே குற்றியலுகர புணர்ச்சியில பார்த்திருக்கோம். மறுமொழி முதல்ல என்ன வந்திருக்கு? உயிர் வந்திருக்கு. உயிர் வந்துச்சுன்னா நிலைமொழி இருக்கிற உகரம் என்ன செய்யும்? கெடும் அப்படிங்கிற விதி. ஆனா இங்க என்ன அப்படின்னா இடை உகரம் இரு கூட்டல் உ என்கிறதுல உகரம் கெட்டு ஈயா மாறுது. ஈயா மாறும்போது இரு கூட்டல் என்ன செய்யும்? பெரி கூட்டல் அன் என்றானது. பெரி கூட்டல் அன் என்றானது. நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம அடுத்த கணக்கு போல தொடர்ந்து அதுக்கடுத்து என்னென்ன விதிகள்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒப்பிட்டுட்டே போகும். இப்ப பெரி கூட்டல் அன் என்று வந்திருக்கு. இப்ப நிலைமொழி ஈட்டுல எனக்கு பாத்தீங்கன்னா இரு கூட்டல் நிலைமொழி ஈட்டுல என்ன வந்திருக்கு? ஐவழி எவ்வும் அப்படின்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். அடிப்படையில கூட்டல் இ கூட்டல் அன் என்றானது. இப்ப யகர உடம்படுமை விதிப்படி யகர உடம்படுமை தோன்றி கூட்டல் அன் என்றானது. அதுக்கடுத்து என்ற விதிப்படி யா தோன்றி பெரியன் என்றானது. இது இடை உகரம் ஈயாதல் விதி. நல்லா கவனிங்க. பெரியன் என்ற சொல்லாட்சியை பெருமை கூட்டல் அன் என்று பிரிக்கிறோம். பிரிக்கும் போது பண்பு பெயர் புணர்ச்சியில மை வந்தா ஈறு போதல் என்ற விதிப்படி மை கெட்டுரும். மை கெட்டு பின்னாடி பெரு கூட்டல் அன் என்றானது. இதை இடை உகரம் ஈயாதல் என்ற விதிப்படி இடையில உகரம் வந்துச்சுன்னா இந்த உகரம் கெட்டு இகரமாக மாறும். இகரமாக மாறுகிற போது பெரு என்பது பெரி என்றானது. பெரி வரு கூட்டல் அன் என்பது. இங்கே நிலைமொழி ஈட்டுல உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடும் என்ற விதிப்படி யகர உடம்படுமை தோன்றி அப்புறம் உடல் மேல் உயிர் ஒன்றுவது என்ற விதிப்படி ஈ கூட்டல் ஆ யா தோன்றி பெரியன் என்றானது. இதுதான் இடை உகரம் ஈயாதல். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆதி நீடல். ஆதி நீடல் பண்பு மற்றொரு புரட்சி ஆதி நீடல். ஆதினானது ஆதினா முதலத்து நீண்டு ஒழிப்பது. இங்க பார்த்தீங்க அப்படின்னா பாசிலை அப்படின்னு சொல்லாரு ஒரு சொல்.
பிரிக்கக்கூடிய முறை. இதுல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஈறுபோதல் என்ற விதிப்படி இப்ப என்ன செய்யணும், ஆதி நீடல் என்ற விதிப்படி ஆதியானது முதலெழுத்து நீண்டு ஒழிக்கும் சொன்னா பா என்பது பா என்றாகும். இப்ப பாசு கூட்டல் இலை என்றானது ஆதி நீடல் என்ற விதிப்படி நீண்டு ஒழித்து கூட்டல் இலை என்றானது. இப்ப நம்ம அடுத்து பார்க்கிறோம் அப்படின்னா, இப்ப பாசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குற்றியலுகரம். வறுமொழி முதல்ல உயிர் வந்திருக்கு. வறுமொழி முதல்ல உயிர் வந்து உகரம் கேட்டு அப்புறம் எனது விதி உடல் மேல் உயிர் ஒன்றுவது என்ற விதிப்படி இது ஆதி நீடல். ஆதி நீடல்ங்கிற ஒரு சொல்லாட்சிக்கு இத்தனை இலக்கண எடுத்துக்காட்டுகள் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. பாத்தீங்கன்னா ஆதி நீடல், பாசிலை, பாசிலையே பசுமை கூட்ட இலைன்னு பிரிக்கிறோம். ஈறுபோதல் என்ற விதிப்படி மை கெட்டு பசு கூட்டல் இலை என்றாகிறது. ஆதி நீடல் என்பது ப என்பது பாயவா மாறி பாசு கூட்டல் என்ன ஆகுது, பாசு என்பது நெடிர்தொடல் குற்றியலுகரம். குற்றியலுகரம் வந்துச்சுன்னா வறுமொழி முதல்ல பார்க்கணும். வறுமொழி முதல்ல உயிர் வந்துச்சுன்னா நிலைமொழி உகரம் கெடும், கெட்டு பாச் கூட்டல் இலை என்றானது. இச்சு கூட்டல் ஈ உடல் மேல் உயிர் ஒன்பது என்ற இயல்புப்படி இச்சு கூட்டல் ஈ சி ஆகி பாசிலை என்றானது. இது ஆதி நீடல். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அடி அகரம் ஐயாதல். இப்ப அடி அகரம் ஐயாதல் ஒரு வகையான பண்பு பெயர் புணர்ச்சி. இதுக்கு நம்ம பாத்தீங்கன்னா பைங்கோல் அப்படின்னு ஒரு சொல்லாட்சியை நம்ம பயன்படுத்துவோம். நீங்க ஏற்கனவே கேள்வி பைங்கோல், பைங்கோலை ஈறு போதல் என்ற விதிப்படி மை கெட்டுரும். ஈறு போதல் விதிப்படி மை கெட்டுரும். அப்படி கெட்டுச்சுன்னா அது பசு கூட்டல் கூழ் என்றானது. பசு கூட்டல் என்றானது. அப்புறம் நம்ம பாயசம்னா என்னன்னா அடி அகரம் ஐயாதல் என்ற விதிப்படி. அடி அப்படிங்கிறது முதல் சொல் சொல்றது. இப்ப அடி அகரம்ங்கிறது அடி முதல் சொல், முதல் எழுத்து. முதல் எழுத்து வந்து அகரம் இருந்துச்சுன்னா அது ஐயாக மாறும். அப்படி மாறும்போது அது பைசு என்ற விதிப்படி பைசு கூட்டல் கூழ் என்றானது. இதுல இன்னொரு பயன்படுத்துறாங்க, இணை அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இணையவும் என்ற விதிப்படி இந்த பை கூட்டல் கூழ் என்றானது. இணையவும் என்பது இணையவும் அப்படிங்கிற சொல்லாட்சிக்கு நீக்குதல். சு கெட்டு பை கூட்டல் கூழ் என்றானது. பை வறுமொழி முதல்ல வல்லின வரும்போது அதற்கு இனமான பைங்கூழ் என்றானது. இங்கு தோன்றி பைங்கூழ் என்றானது. இது அடியகரம் ஐயாதல் என்ற விதி. அதுக்கடுத்து அடுத்த விதி வந்து இனமிகள். இது பெரும் களிறு அப்படின்னு நம்ம பிரிக்கணும். பண்பு பெயர் புணர்ச்சி பொருள்ல ஈறுபோதல் என்பது மை கெட்டு பெருக்கூட்டல் வருங்கிறத இனமிகள். இங்கு காக்கு இனமான மெல்லினம் என்பது அடியகரம் ஐயாதல் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த புணர்ச்சியை நம்ம பார்த்துட்டு அதுக்கு போனோம். நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன், அதனால இதை முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா தன் ஒற்று இரட்டல். அதுக்கடுத்து தன் ஒற்று இரட்டல். தன் ஒற்று இரட்டல்
நம்ம அதை என்ன எடுத்துக்காட்டோம்னா சிற்றோடைன்னு ஒரு சொல்லாட்சி எடுத்துக்கலாம். நீங்க கேள்விப்பட்டதான் சிற்றோடை, சிறுமை கூட்டல் இது நிலைமொழி ஈட்டுல மை வந்தாலே ஈறு போதண்டி விதிப்படி மை கெட்டு வந்து முற்றுகரமா இருக்கிறதுனால தன்னூற்று என்ற விதிப்படி ரகரம் வந்தாலே ரகரம் டகரம் வந்தா இரண்டித்து வரும்படி இரண்டையும் படிச்சிருக்கோம். ரகரம் வந்திருக்கு. ரகரம் வரும்போது செய்து அப்படின்னா இது நம்ம எப்படி கூட உயிர் வந்திருக்கு. வறுமொழி உயிர் வந்துச்சா நிலையில உகரம் வருது. உகரம் முற்றுகரமா இருந்தா முற்றுமற்ற உறவழி என்ற விதிப்படி என்றானது. என்ற விதிப்படி சிற்று கூட்டல் இற்று கூட்டல் ஓடை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உடல் மேல் உயிர் ஒன்றுவது என்ற விதிப்படி சிற்றோடை, சிற்றோடை என்றானது. இது தன்னொற்று இரட்டித்தல் அப்படிங்கிறதுக்கு சான்றாக வரும். அதுக்கடுத்து இறுதியாக பெயர் புணர்ச்சியில முன்னின்ற மெய்தெரிதல், தெரிதல். முன்னின்ற மெய் தெரிதல். மெய் தெரிதல் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சொல்லா இருக்கு சேதாம்பல் அப்படிங்கிற செம்மை கூட்டல் ஆம்பல் பிரிக்கலாம். வழக்கமான விதிதான் ஈறு போதல் என்ற விதிப்படி செம் மை கெட்டு முன்னின்ற மெய் என்ன செய்யுது? சே என்பது சே என்று தெரிகிறது. சேம் கூட்டல் ஆம்பல் என்றானது. அது முன்னின்ற மெய் தெரியுது. முன் மாத்தி சொல்லிட்டேன். செம் கூட்டல் ஆம்பல். இத பாத்தீங்கன்னா என்ற விதிப்படி இத்தாக மாறி செத் கூட்டல் ஆம்பல். இது ஆதி நேர்தல் விதிப்படி சேத், ஆதி நேர்தல் விதிப்படி சேத் கூட்டல் ஆம்பல் என்றானது. உடல் மேல் உயிர் உண்டுவது இயல்பு என்ற விதிப்படி சேதாம்பல் என்றானது. இதுதான் முன்னின்ற மெய் தெரிதல். முன்னின்ற மெய் தெரிதல் என்பது நிலைமொழி ஈட்டில் இருக்கிற மெய்யெழுத்து மாறி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு திரிதல் அப்படிங்கிற பேரு. இது முன்னின்ற மெய் தெரிதல். இதுதான் பண்பு. இந்த வகையான ஒவ்வொரு புணர்ச்சிக்கும் பண்பு பெயர் புணர்ச்சினா பண்பு மட்டும்தான் வரணும் இல்ல, பண்பு தொகையோட பண்போட அதை நம்ம கண்டுபிடிச்சு